தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே படிச்சுட்டு இந்திக்கு கூஜா தூக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலையை மிக தரமாக கதற விட்டு அம்பலப்படுத்தி விட்டாங்க. அது ஒரே பிரஸ் மீட்டில் நம்மளுடைய பத்திரிகையாளர்கள். முதல் கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா கிடுக்குப்பிடி கேள்வி. அண்ணாமலை இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, கேந்திரா வித்யாலயா பள்ளி அப்படின்ற ஒன்றிய அரசுடைய பள்ளி தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த பள்ளியில் தமிழே படிக்க முடியல, தமிழ் ஆசிரியர்களே படிக்க முடியல, இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டாங்க. அண்ணாமலை இந்த கேள்வியை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதற்கு என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு? இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் 3வது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதினா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன். எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலயாவில் இப்போதான் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையே அமல்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். எப்போ 2020 கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலயே 5 வருஷமா அமல்படுத்துறியா. இதை நம்ம நம்பணும். அப்படி அமல்படுத்தும் போது 3வது மொழியை நாங்கள் தமிழ் மொழியை கொண்டு வரோன்றாரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன தெரியுது? கேந்திரா வித்யாலயாவில் 3வது மொழியாக கூட தமிழ் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிற முடியுதா? என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணாமலை வழக்கமான ட்விஸ்ட்டை கொண்டு வராரு. என்ன கொண்டு வராருன்னா, அன்பில் மகேஷ் இருக்காரு தெரியுமா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவரை கேந்திரா வித்யாலயாவில் எங்களுக்கு தமிழ் வேணும், தமிழ் ஆசிரியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை மட்டும் பிரதானுக்கு அனுப்ப சொல்லுங்க. நாளைக்கே டெல்லிக்கு போறேன், உடனடியாக கேந்திரா வித்யாலயாவில் தமிழ் பாடத்தை கொண்டு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசுறாரு இந்த அண்ணாமலை. கேந்திரா வித்யாலயா என்பது தமிழ்நாடு அரசுக்கு கீழே வரக்கூடிய பள்ளியா, ஒன்றிய அரசுக்கு கீழே வரக்கூடிய பள்ளி? அங்கே முடிவு என்பது அன்பில் மகேஷால் எடுக்க முடியாது, மோடியாலையும் தர்மேந்திர பிரதானாலையும் தான் எடுக்க முடியும். அப்போ தர்மேந்திர பிரதான் நினைச்சிருந்தா இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த இந்த 5 வருஷத்திலேயே கேந்திரா வித்யாலயாவில் தமிழ் மொழியை கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆனா கொண்டு வரவே இல்லை. கொண்டு வரணும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத அன்பில் மகேஷ் ஒரு கடிதம் அனுப்பணுமா, இவர் போய் ஆர்டர் வாங்கிட்டு வருவாராம். சரி, இப்படி ஆர்டர் நான் வாங்கிட்டு வரேன்னு பேசக்கூடிய அண்ணாமலை இருக்காருல்ல, அவர்கிட்ட இன்னொரு கிடுக்குப்படி கேள்வி கேட்கும்போது அப்படியே பல்ட் அடிக்கிறாரு. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேவியிலேயே தமிழ் ஆசிரியர்கள் இல்லைன்றீங்க, அப்ப தமிழ்நாட்டை தாண்டி வட இந்தியாவில எல்லாம் இந்தியா முழுவதும் எத்தனை தமிழ் ஆசிரியர் இருக்கிறாங்க, அந்த பட்டியலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேள்வி சொல்றேன்னு, தனி மனிதனாக அவங்கள்ட்ட இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல. தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்றது கேளுங்க. கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையல்ல, கவர்மெண்ட்ல அங்கமா? நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட்டா ஆக்சஸ் எனக்கு இருக்கா? யோகியவானாக இருந்த அந்த அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும்? பட்டியலை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்றாரு? நான் என்ன அமைச்சரா, நான் என்ன அரசியலமைப்பு சட்டப்படி பதவி எடுத்திருக்கேனா, எனக்கு தனி மனிதனா என்ன டேட்டா தெரியுமோ அதுதான் சொல்ல முடியுன்றாரு. யாரு? அன்பில் மகேஷ் கடிதம் அனுப்புனா போய் ஒரு ஆர்டரே நான் வாங்கிட்டு வரேன், இது வரைக்கும் தமிழே இல்லாத கேள்வியிலேயே தமிழை நான் வரவேற்பேன்னு சொல்லக்கூடிய அதே அண்ணாமலை தமிழ் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை கேட்டால் மட்டும் நான் என்ன அமைச்சரா, எனக்கு தெரியாதுன்றாரு. ஏன் இவருக்கு தெரியல அப்படின்னா, வட இந்தியாவில் தமிழ் ஆசிரியர்களும் இல்லை, தமிழ் மொழியும் அங்கே கற்றுக் கொடுக்கல. இருந்தால் தானே அண்ணாமலை சொல்லுவார். இதுக்கப்புறம் தாங்க மிக தரமான ஒரு ட்விஸ்டான கேள்வியை கேட்டாங்க. இந்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லும் போதே அண்ணாமலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாஜகவும் ஒன்றிய பாஜக அரசும் ஏன் தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க, ஏன் மும்மொழி கொள்கை ஆபத்தானது, ஏன் இந்தி கட்டாயமாகும் அப்படின்றதற்கு ஒரு முன் உதாரணமாகவே ஆயிருச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் தாய்மொழியில தான் 5வது வரைக்கும் படிக்கணும்ன்றீங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலயா பள்ளியில தமிழ் தானங்க இருக்கணும், ஏங்க அங்க தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்டாங்க. உடனே இந்த அண்ணாமலை கொடுக்கக்கூடிய பதில பாருங்க. கேவியில படிக்கிறவங்க இந்தியாவில இருந்து எல்லாம் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் வர்றாங்க. 3 மொழி கொள்கை பேசுறோம். யூபியில இருந்து ஒரு பையன் வர்றான், அவனுக்கு 1ஆவதுலேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுத்துட்டா கேவியில் முதல் மொழி. அவன் 6ஆம் கிளாஸ் யூபிக்கு போவான். அவனுக்கு என்ன ஃபிசிக்ஸ் பிடிக்கும், என்ன அண்ணா வரும். இப்படிலாம் பேசாதீங்க. கேந்திரா வித்யாலயா பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்கள் 85% பேர் டிரான்ஸ்ஃபர் ஜாப்ல இருப்பாங்க. உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒருத்தர் வர்றாரு, அவருடைய பிள்ளைய கேந்திரா வித்யாலயா பள்ளிக்கு தான் போய் அனுப்புவாரு. அங்கே அவருடைய பிள்ளைக்கு
1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் நம்ம தமிழ் மொழியை வந்து கட்டாயமாக்குனா 6ஆவது மறுபடியும் ஒரு ஊப்பிக்கு போனாருன்னு வச்சுக்கோங்க, அவர் பிள்ளை அந்த தமிழை படித்து என்னங்க பண்ணோம், அதனால தாங்க அங்கே ஹிந்தி இருக்குது அப்படின்றாரு. எப்படிப்பட்ட அக்கறை பாருங்க. அதாவது இந்தி மாணவனுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதான், அங்கே போய் கஷ்டப்பட்டுறக்கூடாதான். இதே அக்கறை தமிழ் மாணவனுக்கு காட்டுங்க அப்படின்னா அதற்கு காட்ட வக்கு இல்லை. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்திலிருந்து இங்கே வரக்கூடிய மாணவனுக்கு அவன் தாய்மொழியை வந்து சொல்லித்தரீங்கல்ல, அதே மாதிரி இங்கேருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு நம்ம தமிழ் ஆள் ஒருத்தன் ஒன்றிய அரசில் இல்லாமையா இருப்பான், ஒன்றிய அரசு ஜாப்பில் வந்து இருப்பார்ல, அவருடைய பிள்ளை 5ஆவது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியை படித்தார் அப்படின்னா 6ஆவது தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவர் பிள்ளை மட்டும் கஷ்டப்படாதா? அப்போ அந்த பையன் அங்கே போகிறான்றதுக்காண்டி நீங்கள் அங்கே தாய்மொழி தமிழில் வந்து பாடம் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்கல்ல. அப்போ இந்திக்காரன் வந்தால் மட்டும் இங்கே ஹிந்தியில் நீங்கள் பாடம் எடுப்பீங்க, அதுவே தமிழ்நாட்டுக்காரன் அங்கே போய் படித்தான் தமிழை நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க, அங்கே ஹிந்தி. அதாவது இவங்களுடைய லாஜிக் என்னன்னா, கேந்திரா வித்யாலயா பள்ளி தமிழ்நாட்டில் இருந்தாலும் இங்கே ஹிந்தி தான், அதுவே உத்தரப்பிரதேசம் போனாலும் மகாராஷ்டிரா போனாலும் குஜராத் போனாலும் பீகார் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலயமே ஹிந்தி தான் இருக்கும், தமிழ் இருக்காதுன்றாரு. வேணா 3ஆவது மொழியாக கொண்டு வர்றோம், அதுவும் அன்பில் மகேஷ் கடிதம் மூலமாக தான் கொண்டு வருவோமே தவிர நாங்களாக கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அப்போ இதுலேருந்து இவர் சொல்றதுலேருந்து தமிழ்நாட்டிலேயே ஒன்றிய அரசு கல்வி இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே புதிய கல்விக் கொள்கை வந்தாலுமே இங்கே இந்தி பேசுபவர்கள் படிக்கக்கூடிய அவர்களுக்கு இந்தி தான் சொல்லித்தரப்படும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பசங்க கேவியில் படிக்க மாட்டாங்களா? அந்த கேவியில் நீங்கள் தமிழ்நாட்டு பசங்க போனாலுமே தாய்மொழியான தமிழில் படிக்க முடியாது, இந்தியில் தான் படிக்க முடியும் அப்படின்றத அண்ணாமலை ஒத்துக்கிட்டாரா? இதற்கு ஒரு ஆர்டிஐ இருக்குது, அதை நான் பின்னாடி வெளியிடுறேன். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்திலே அம்பலப்பட்டு போறாரு. இந்த கேவி விஷயத்திலே, இந்த கேவி ஸ்கூல்ல வந்து இன்னொரு பத்திரிகையாளர் தமிழே படிக்க முடியலங்க, நீங்க என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஒரு நிமிஷம், அவங்க வாலண்டரியா கேவியில போய் ஜாயின் பண்றாங்க, அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. என் குழந்தை கேவி போனா நான் டிசைட் பண்றேன், என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு கேவி ஆப்ஷன் இருக்கு. ஒரு பேரண்ட் யோசிச்சு அவங்க கேவியில விடுறாங்க. சொல்றது கேளுங்க. அந்த என் குழந்தைய முழுவதுமா நான் தமிழ்ல தான் படிக்க வைக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸை நீங்க எடுக்கிறீங்க. அது பேரண்ட்ஸ் முடிவு பண்ணுவாங்க. வடநாட்டில இருந்து இங்க ஒருத்தன் வர்றான், அவனுடைய பிள்ளைய வந்து இங்க நிறைய ஸ்கூல் இருக்கு, கேவியில படிக்க வைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்போ பேரண்ட்ஸ் முடிவு பண்ணி இந்தி ஸ்கூல்ல அவன் சேர்த்து விடுறான். அப்போ என் பிள்ளை தமிழ் படிக்கணும் அப்படின்னா நான் தமிழில் இப்போ சேர்த்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலை சொல்கிறாரு. அதைத்தானங்க நாங்கள் முடிவு பண்ணுறோம், எங்களுடைய பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில் இருமொழி கொள்கையை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் மறுபடியும் டெஸ்ட் வச்சோன்னீங்க. இப்படி தான் நீங்கள் மடக்குவீங்கன்னு எனக்கு தெரியும், இதனால தான் நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த போகிறோம். எல்லா பேரண்ட்ஸ் என்ன எழுதி கொடுத்தாங்களா, எங்களுக்கு 3ஆவது மொழி வேணாம், நாங்கள் இருமொழி கொள்கை ஸ்கூலில் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வக்கனையாக பேசுகிறாரு இந்த அண்ணாமலை. நான் இந்த அண்ணாமலைகிட்ட கேட்குறேன், அங்கேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஜாப், நீங்கள் சொல்கிற அந்த டிரான்ஸ்ஃபர் ஜாப்பில் இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் எனக்கு ஹிந்தியில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்களா? எனக்கு 3ஆவது மொழியிலேருந்து எல்லா மொழியிலையுமே ஹிந்தி தான் வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்களா? சரிங்க, அவங்களாவது உத்தரப்பிரதேசம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம், பீகார் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம், குஜராத்தையும் ஹிந்தியும் பேசக்கூடிய மாநிலம், அவங்களாவது இங்கே வந்து எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுல கூட ஒரு நியாயம் இருக்குங்க. சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தில் பேசுகிறாங்க? சமஸ்கிருதம் எதற்கு கேவியில், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலயில் கட்டாயமாக இருக்குது. அப்போ எந்த மாநிலத்திலும் பேசாத, எந்த மக்களும் பேசாத ஒரு மொழியை இங்கே வந்து கட்டாயமாக்குறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தாய்மொழியான தமிழை வந்து படிக்க முடியாது, அவனுக்கு ஹிந்திக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், நீ ஹிந்தி படி அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறீங்களே, இது மட்டும் நியாயமா? எந்த பேரண்ட்ஸ் எனக்கு சமஸ்கிருதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க? அந்த எழுதி கொடுத்தது இந்த அண்ணாமலை காட்டுவாரா, இல்லை கையெழுத்து இயக்கம் காட்டி தான் சொல்லுவாரா எத்தனை பேர் சமஸ்கிருதம் படிக்கிறோம் சொல்லிட்டு எழுதி கொடுக்குறான்னு நாங்களும் பார்க்குறோம். அப்போ இந்திக்காரனா இருந்தா அவனுக்கு ஹிந்தி தாங்க படிக்கணும், தமிழை படிச்சு என்னங்க ஆக போகுதுன்றாப்ல. தமிழ் பசங்க நாம எனக்கு ஹிந்தி படிச்சு என்னங்க ஆக போகுது, நான் வேற மொழி படிச்சுக்கிறேன், 3ஆவது மொழியா வேற ஏதாவது படிச்சுக்கிறேன்னா அதனால இந்திய மொழி தான் படிக்கணும், அதுவும் ஹிந்தி தான் படிக்கணும், சமஸ்கிருதம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் மாடலாகவே கேந்திரா வித்யாலயா பள்ளியை நீங்கள் காமிச்சிட்டு போயிட்டீங்க. அங்கேயே தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க பள்ளியில் மாற்றினா மட்டும் அங்கே தமிழ் இருந்துற போதா? அப்போ ஹிந்தி படிக்கிறவனுக்கு ஒரு நியாயம், தமிழ் படிக்கிறவனுக்கு ஒரு நியாயம். இதுதான் பாஜகவோட கொள்கை. அந்த 1 மணி நேரம் பிரஸ் மீட்ல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாகவே இந்த கேந்திரா வித்யாலயா வச்சே அண்ணாமலை அம்பலப்படுத்திட்டாங்க. உடனே அண்ணாமலை எங்கிருந்து ஒரு டீச்சரை கூட்டிட்டு வந்தாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு டீச்சர் வர்றாங்க, வந்துட்டு அக்கா கேவிலி அக்கா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்கக்கா.
சொல்லுங்கக்கா, சத்தமாக சொல்லுங்கக்கா. நீங்கள் கேவியில் தமிழ் ஸ்டாஃபாக இருக்கீங்களா? கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் டீச்சர் நானே. எங்களுக்குலாம் பார்ட் டைம் டீச்சராக ஏப்ரல் எங்களுடைய செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னா இன்டர்வியூ எடுத்து தமிழ் டீச்சர் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் ஆர் ஜெர்மன். குழந்தைங்களில் தமிழ் எடுத்துப்பாங்க. இல்லாத குழந்தைங்க ஒரு கிளாஸில் 50 பேர் இருப்பாங்க. அதில் 30-35 பிள்ளைங்க தமிழ், அவங்க இஷ்டம். அதுக்கு தனியாக எக்ஸாம் இருக்குது. தமிழ் கல்வி வழியாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 8th தனியாக சர்டிஃபிகேட்டு, 10th தனியாக, 12th தனியாக. அங்கேயே காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல, அதுக்காக எங்கள் பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புகிறோம். தமிழ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். ஆமாம், சரிண்ணே, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்ததுக்கு வாங்க. கேவியில் தமிழ் இருக்குது, வாங்க. அப்போ அரசு பள்ளியில் 3வது மொழி கொண்டு வந்துடலாம். நான் கேந்திரா வித்யாலயா டீச்சராக இருக்கிறேன், அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீச்சர் பேசுகிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த டீச்சர் ஒரு பயிற்சி டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் அல்லது ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ் அல்லது ஜெர்மனை கற்றுக்கொள்ளலாம். தமிழ் இல்லாமல் எக்ஸாம் எழுத முடியாது. இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்டாயமாக இருக்கிறதுனால தமிழ் இல்லாமல் +2க்கு அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது, +2 எக்ஸாம் எழுத முடியாது என்பதற்காக எங்களுடைய கேவி பிள்ளைகளுக்கு நாங்கள் தமிழில் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அதாவது மார்க் ஷீட்டில் வராது, மெயின் சப்ஜெக்டாக தமிழ் இருக்காது, தமிழும் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை தான் இவங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேவியில் வேலை பார்க்குறதாக அண்ணாமலை கூட்டிகிட்டு வந்து அந்த டீச்சரே உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன்ல, கவனிக்க சொன்னேன்ல, தமிழ் அல்லது ஜெர்மனி அங்கே கற்றுக் கொடுக்குறாங்கன்னு. இது ஆப்ஷனல் ஹாபி லாங்குவேஜாக கற்றுக் கொடுக்கப்படுது. அதுலேயும் தமிழ் இருக்கான்னு தெரியல, ஆனால் ஜெர்மன் ஹாபி லாங்குவேஜாக கற்றுக் கொடுக்கப்படுது. சென்ற வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். 2014க்கு முன்பு வரை கேந்திரா வித்யாலயாவில் 3 மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு மொழியாக ஜெர்மன் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் 2014 HRD மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி உடனடியாக ஜெர்மனை நிறுத்துங்க, அங்கே சமஸ்கிருதம் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய ஆர்டர் ஒன்று போட்டார். CBSEன்னு 2016லேயே இந்தி பேசாத மாநிலம்னா இந்திய 3வது மொழி, இந்தி பேசக்கூடிய மாநிலம்னா சமஸ்கிருதம் தான் 3வது மொழி அப்படின்னு சொல்லி போட்ட ஆர்டரை சென்ற வீடியோலேயே நம்ம தெளிவாக காட்டியிருந்தோம். அப்போ இங்கே அண்ணாமலை சொல்வதை போல 2020க்கு அப்புறம் தான் 3வது மொழி கட்டாயமாக்கப்படலை. 2020க்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலலாம் 3வது மொழி இந்தி கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதும் பொய்ன்னு தெரிஞ்சு வச்சா. ஏன்னா ஒன்றிய அரசுடைய கேவி ஸ்கூல்லையே ஜெர்மன் மொழி அங்கே 3வது மொழியாக கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே எப்படி இந்தி கட்டாயமாச்சு? அப்போது ஜெர்மன் மொழியை நீக்கினது நீங்கள் தான். இன்னைக்கு தமிழா ஜெர்மனா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனல் லாங்குவேஜாக ஹாபி லாங்குவேஜாக எடுத்து படிக்க வைக்கிறது நீங்கள் தான். ஆனால் அங்கே ஏதோ தமிழை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு டீச்சரை கூட்டிகிட்டு வந்து நீங்களே அம்பலப்பட்டு போயிட்டீங்க அண்ணாமலை. இந்த கேவி ஸ்கூலில் ஒரு RTA இருக்குன்னு சொன்னால, அந்த RTA காட்டுறேன் பாருங்க. 2021 அதாவது NEP அமல்படுத்திய பின்பு 2021ஆம் ஆண்டு ஒரு RTIயில் 16 கேள்விகளை கேந்திரா வித்யாலயா ஸ்கூலை நோக்கி கேள்வி கேட்குறாங்க. ஏன் கேந்திரா வித்யாலயா நோக்கி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கேந்திரா வித்யாலயா தான் ஒன்றிய அரசின் கீழே இயங்கக்கூடிய பள்ளி. அந்த பள்ளியில் NEPயை தான் இன்னைக்கு செயல்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ NEPயை கேந்திரா வித்யாலயா செயல்படுத்திய ஒரு ஆண்டுக்கு பின்பு தான் RTI கேட்கப்படுது. அதில் அந்த 16 கேள்வியில் என்ன கேட்குறாங்க, மிக முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே ஹிந்தி கட்டாயமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் கட்டாயன்றாங்க. அதே போல 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புக்கு சமஸ்கிருதம் கட்டாயமான்னு சொல்லி கேட்டால் ஆமாம் கட்டாயன்றாங்க. ஆனால் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு தமிழ் மொழி கட்டாயமான்னு சொல்லி கேட்டால் கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மொழியில் அங்கே பாடம் சொல்லி கொடுப்பதே இல்லை. தமிழ் மொழி பயிற்று மொழியாகவே இல்லை. எங்கே இல்லை? NEP செயல்படுத்தக்கூடிய கேந்திரா வித்யாலயாவில் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்குறோன்றதெல்லாம் இருக்கும்ல. அந்த தமிழ் சப்ஜெக்ட் கேந்திரா வித்யாலயா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு இல்லைன்னு இருக்கிறாங்க. அதாவது தமிழ் பயிற்று தான் வைக்கப்படலை, தமிழ் பாடமாக இருக்கான்னு பார்த்தா தமிழ் பாடம் கூட கேந்திரா வித்யா பள்ளியில் இல்லை. சரி, தமிழ் மொழி தான் இல்லை, இவங்க மும்மொழி கொள்கையில் என்ன சொல்கிறாங்க, 3 மொழிகளுங்க, உங்களுடைய சாய்ஸ் தாங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கிறலாம், நாங்கள் திணிக்கலாம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி ஏதாவது வேறு மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜ், தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு மொழிகளாக இருக்கலாம், இப்படிப்பட்ட மொழிகள் ஏதாவது கேந்திரா வித்யாலயா சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போது இவங்க மும்மொழி கொள்கையில் இதெல்லாம் உங்களுக்கு சாய்ஸ் தாங்க, நீங்கள் சாய்ஸ்
சாய்ஸாக எடுத்துக்கிறலாங்க, ஹிந்தி படிக்கணும்னா இல்லைங்க, அதில் ஒரு ஜெர்மனி மொழி கூட நீங்கள் கற்றுக்கலாங்கன்னு சொல்வது பச்சை பொய் என்பது இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஹிந்தி சமஸ்கிருதம் மட்டுமே கட்டாயமாக கேந்திரா வித்யாலயா, எந்த கேந்திரா வித்யாலயா, NEP புதிய தேசிய கல்வியை அமல்படுத்தி உள்ள கேந்திரா வித்யாலயா சொல்லித்தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக இந்த RTI மூலமாக தெரிஞ்சுக்கிறலாம். இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அதில் கேட்குறாங்க என்ன கேள்வி, தமிழ் டீச்சர் எத்தனை பேர் இருக்கிறாங்க கேந்திரா வித்யாலயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு டீச்சர் கூட இல்லைங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் மொழி கற்றுத்தரப்படவே இல்லை, தமிழ் பாடமும் இல்லை, தமிழ் டீச்சர் ஒருத்தருக்கு கூட வேலை என்பது கொடுக்கப்படலை. ஆனால் அதுவே ஹிந்தி டீச்சர் எவ்வளவு இருக்கிறாங்கன்ற கேள்விக்கு 109 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. சமஸ்கிருத டீச்சர்கள், சமஸ்கிருதம் செத்து போன மொழி, தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுகிறவங்க கூட பேச மாட்டாங்க, அந்த மொழிக்கு டீச்சர் எத்தனை பேர்னா 53 பேர் இருக்கிறாங்களாம். அப்போது இந்த RTI வச்சு பார்க்கும்போது புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா இங்கேயும் இந்தி சமஸ்கிருதம் கட்டாயமாக்கப்பட்டு தமிழ் பாடமே இல்லாமல் தமிழ் மொழியே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒன்றே சான்றாக இருக்குது. இது வெறும் RTI மட்டும் இல்லை, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சு. கோர்ட்டு கேஸ் என்ன போச்சு அப்படின்னா 2020ஆம் ஆண்டு NEP அமல்படுத்தப்பட்ட பின்பு கேந்திரா வித்யாலயாவில் ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. அந்த கேஸை யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் N கிருபாகரனும் P புகழேந்தியும் 2 பேரும் விசாரிக்கிறாங்க. அதுல அந்த ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மொழியை ஆப்ஷனல் லாங்குவேஜாக கேந்திரா வித்யாலயா பள்ளியில வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப மோசமானது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஒவ்வொரு மொழியும் பாதுகாக்கப்படணும், தமிழ் மொழியில இங்க மாணவர்கள் படிப்பது என்பது அடிப்படை உரிமையானது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ வெறுமன RTIனா கூட ஏதோ பொய்யான RTIன்னு சொல்லி இவங்க போயிடலாம். ஏன்னா RTI கொடுப்பதே ஒன்றிய அரசு தான், அதை கூட பொய்யான RTIன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க கோர்ட்லயே தமிழ் டீச்சர் என்பவர்கள் தமிழ் மொழி என்பதும் கேந்திரா வித்யாலயா இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டா நமக்கு இதுதான் நிலைமையாகும். அப்போ இந்த RTI மூலமாகவே மிக தெளிவாக கேந்திரா வித்யாலயாவில் தமிழ் ஆசிரியர்களும் இல்லை, தமிழ் மொழியும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்றது மிக தெளிவாக தெரிஞ்சு போச்சா? அப்போ அண்ணாமலை அம்பலப்பட்டு போயிட்டாரா? ஆக இந்த அண்ணாமலையோட பிரஸ் மீட்டு கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் இந்திக்காரனுக்கு ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு மாதிரியும் தான் இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாக அண்ணாமலையே சொல்லிட்டாரு. அண்ணாமலை சொல்வதை போல மும்மொழி கொள்கை ஏதாவது ஒரு மொழியெல்லாம் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது, அதற்கு சாட்சி தான் இந்த கேந்திரா வித்யாலயா. ஆக ஒட்டுமொத்தமாக ஒரே பிரஸ் மீட்ல அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக விரிவாக மும்மொழி கொள்கைனா என்ன, புதிய கல்விக் கொள்கைனா என்ன, ஏன் அதை எதிர்க்கணும் அப்படின்றத மிக தெளிவாக சான்றோட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.